அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைய போகிறாருங்க ராகு. அப்படி அவர் ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சப்தமஸ்தானத்தில் நுழைந்து ஜென்மத்தை பார்க்க போகிறார். இதன் காரணமாக அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் உங்களுக்கு கருமாரி அம்மன் பிடிக்கும் என்றால் கருமாரி அம்மனின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய வேண்டுதலை என்ன, உங்களுக்கு இந்த தருணத்தில் என்ன விஷயத்தில் காரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாமும் நமது சப்ஸ்கிரைபரும் உங்களுக்காக நிச்சயமாக வேண்டிக் கொள்வார்கள். அதனால் எளிதில் உங்களுடைய பிரார்த்தனை விரைவேறக்கூடிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நாம் ஒருமுறை நேர்மறையான எண்ணங்களுடன் இது நமக்கு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் இருக்கும்போது அந்த நிகழ்வை நமது பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை நினைத்தாலும் நேர்மறையான எண்ணங்களுடன் அணுகுங்கள். நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும். இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. 95% மேல் கடந்த சூழலில் அதி தீவிர பலம் பெறப்போகின்றன. ஏனென்றால் ராகு கேது பெயர்ச்சியை சந்திப்பதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டமும் பெயர்ச்சியை சந்தித்தவுடன் அதி தீவிர பலமும் பெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இதிலும் குறிப்பாக நவகிரகங்களிலே சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் என்று சொன்னால் அது உறுதியாகவே ராகு என்று சொல்லிவிட முடியும். சனியின் ஆட்சி வீட்டில் அவர் வலம் பெறுவது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான பலன்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மற்றொரு சனியின் ஆட்சி வீட்டிற்குள்ளும் அதி தீவிர பலத்துடன் நுழைய போகிறாருங்க. எனவே நிச்சயமாக ராகுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். தொழில்நுட்பம், இணையம் போன்றவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வலுவாக கிடைப்பதோடு உங்களுடைய சிந்தனையில் இருக்கும் திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வெளிநாட்டு தொடர்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆர்டர்கள் போன்றவை இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நிச்சயமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேது இந்த தருணத்தில் சூரியனின் ஆட்சி வீட்டில் இறுதி தருவாயில் இருக்கிறார். சந்திரனின் ஆட்சி வீட்டில் அது தீவிர பலம் பெற போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே பிதுர்காரகன், மாதுர்காரகன் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பால் புகழ், அதிகாரம், பாராட்டு ஆகியவை உங்களை தேடி வருவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை இன்றி செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தங்களுக்குள் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது மனநிறைவு காண்பதோடு மன நிம்மதியுடன் பல பணிகளை இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடி, மீளவே முடியாது என்று நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் நல்ல தீர்வு இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தானாகவே உங்களை தேடி வரப்போகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் துறையில் நீங்கள் எதிர்பாராத வழியில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்களில் வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பண வரவிற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சந்தர்ப்பமும் தானாகவே கைகூடி வர
சொல்லக்கூடிய அற்புதமான தருணமாக நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகிறது. பாம்புவின் தலைப்பகுதியையும் வால்பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேது அதி தீவிர பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட உறவுகளில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சமநிலைப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென கூடுதல் வருமானம் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல், உத்தியோகத்தில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்றவை சாதகமாக இந்த தருணத்தில் தானாகவே நடக்க போகிறது. புதிய மனிதர்களின் உதவி, எதிர்பாராத ஒரு நபர் முக்கியமான உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்திற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேது தொழில்நுட்பம் மூலமாக இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான லாபத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றின் மூலமாக உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. புகழ், அங்கீகாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. திடீரென மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அற்புதமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களில் அதீத ஆற்றலை செலுத்தக்கூடிய ராகு கேது இந்த தருணத்தில் வலுவாக பெயர்ச்சியை சந்திப்பதற்கு முன் இருக்கக்கூடிய தருணத்தில் எந்தவிதமான திருமண தோஷம் இருந்தாலும் அவை விலகி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தானாக திருமணம், புத்திரபாகியம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூட போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. ராகு கேது பயிற்சியை சந்திப்பதற்கு முன் புத்திரக்காரகரான குரு கேதுவுடன் இணைகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நிச்சயமாக புத்திர பாகியம் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல வகையான சிரமங்கள் தானாக விலகி சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையை. உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தை விட்டு விலகினாலும் அது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் மிக வலுவாக அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை விட்டு விலகி இருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் நுழைவதால் மகர ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அதிதீவிர பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கும் தடுமாற்றங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீக ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு உங்களுடைய பெயரிலோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினரின் பெயரிலோ அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சரியாக சொத்துக்களை பிரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான வேளையாகவும் இந்த தருணம் அமைகிறது. எனவே பல தடுமாற்றங்கள் முற்றிலும் விலகி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மராசிக்குள் ராகு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை விட்டு விலகுவதால் குடும்பத்தில் இருக்கும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். முழுமையாக ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது சில விஷயங்களை ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு அதை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் சில தடுமாற்றங்களும் சிக்கல்களும் உருவாகுவதற்கான சூழல் ஏற்படலாம். அதை தவிர்த்து சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் நேர்மறையான எண்ணங்களுடன் அணுகுவது சிறப்பான வளர்ச்சியை தரும். ஒரு விதமான இனம் புரியாத கவலை மனதில் ஏற்பட்டாலும் அதை சற்று கடினத்துடன் கையாண்டால் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள
உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள கருமாரி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து வகையான தடைகளும் சிக்கல்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.